பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உயர்வுக்கு காரணம் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உயர்வுக்கு காரணங்கும் போதுல நம்மளுக்கு யாரு ஞாபகம் வர்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கை தான். அத போல வேற உயர்வுக்கு வேற காரணங்களே இருக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னென்ன காரியங்களை யோசேப்பு அவங்க வாழ்க்கையில செய்தாங்க, நம்ம செய்தா அதற்கு என்ன உயர்வு கிடைக்குங்கிறத நம்ம இந்த நாள்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வசனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஜென்ரலா நான் சொல்றேன் உங்களுக்கு, மறந்தான். அவனுடைய வாலிப வயதுல சிறு பருவத்துல தகப்பன்கிட்ட போய் சகோதரர்கள் செய்த தீங்க சொல்லும் போது சகோதரர்களால பகைக்கப்படுகிறான் யோசேப்பு. அதன் பின்பாக சொப்பனத்தை கூறுகிறான். அப்ப எல்லாராலையும் பகைக்கப்படுகிறவனாக யோசேப்பு மாறுகிறான். அவனை குழியில தூக்கி போட்டாங்க, வித்து போட்டாங்க. இப்படியாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான் யோசேப்பு. அங்க போய் சரி நிம்மதியா ஒரு அடிமையா வாழலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள் அவனை தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். கத்தர் அவனோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட கத்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாறினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த யோசேப்பு உயர்வதற்கு மிக முக்கியமான 3 காரியங்களை நம்ம இந்த நாள்ல பார்க்க போகிறோம். முதலாவது, உயர்வு அடைந்ததுக்கு அப்புறமாக அவன் எல்லாவற்றையும் மறந்தான். யோசேப்புக்கு அந்த எகிப்து தேசத்துல திருமணமாகி குழந்தை பிறக்கும் போது தேவன் என் தகப்பன் வீட்டை எனக்கு மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்த மகனுக்கு பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். மறந்தான், தீங்கு செய்தவர்களை மறந்தான். அவனுடைய வாலிப பருவம் எல்லாவற்றையும் அவன் என்ஜாய் பண்ண முடியாதபடிக்கு சகோதரர்கள் அவனை தீங்கு செய்தார்கள். கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. வாலிப வயது, அடிமையாக இருக்கிறான். அவன் நினைத்தது எதையும் செய்ய முடியாதபடி ஒரு கைதியாக இருக்கிறத நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் யோசேப்பு என்ன செய்தானா, மறந்தான். நம்மளும் மறக்கணும். தேவன்கிட்ட நம்ம உதவி கேட்டா ஏசப்பா நம்மளுக்கு அந்த தீங்கு செய்த மனிதர்களை மறக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் நம்மளுக்கு உண்டாக்கி கொடுப்பார். அது சொந்த குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களால நம்ம மறக்கப்பட்டிருக்கலாம், தீங்கு இழைக்கப்பட்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. முதலாவது காரியம் யோசேப்பு செய்தது, அவைகள் எல்லாவற்றையும் மறந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது, முன்னேறினான் வாழ்க்கையில. ஐயோ, நான் ஒரு அடிமையா விற்கப்பட்டுட்டேனே, என்னை தூக்கி குழியில போட்டுட்டாங்களே, நான் இங்க எகிப்துல கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. எல்லா இடத்துலயும் அவனுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அவைகளை எதையுமே அவன் நெகட்டிவா எடுத்துக்கொள்ளாமல் பாசிட்டிவாக, கர்த்தர் என் கூட இருக்கிறார், இந்த எகிப்து தேசத்துல என்ன முன்னேற செய்வார், நானும் ஒரு சூழ்நிலையில உயர்வேன் அப்படிங்கிறத நெகட்டிவா எடுக்காம பாசிட்டிவா எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறினான். எவ்வளவு ஒரு நல்ல காரியங்கள்ல. தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. சில சூழ்நிலைகள்ல நம்ம மறந்து போயிடுறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில முன்னேறி போகாதபடிக்கு சில தீங்குகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது முன்னேறாதபடிக்கு நம்ம கீழே 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 ஆண்டவரை விட்டு விலகி போகிற காரியங்கள்ல நம்ம ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். முன்னேற வேண்டும். எப்பொழுதுமே பிசாசானவன் முன்னேற விட மாட்டான். ஒரு கில்ட்டி கான்சியஸ கொடுத்து, ஏசப்பா உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏசப்பா உனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு நெகட்டிவ கொடுத்து முன்னேறி தடுப்பான். யோசேப்புக்கு எவ்வளவு தடைகள் இல்ல, சிறைச்சாலையில தடை, மாளிகையில தடை, எவ்வளவு பாவம் செய்யப்பட்டான்ங்கிற ஒரு பட்டம் சூட்டப்பட்டுருச்சு. ஆனா அவன் முன்னேறினான், சொப்பனத்துக்கு விடை கொடுத்தான், முன்னேற்றப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வது, உயர்வை அடைந்தான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் என்னுடைய சூழ்நிலை இப்படியே இருக்காது, நான் ஒரு நாள்ல உயர்வடைவேன். அவருக்கு வந்த சோதனை, அவருக்கு வந்த பிரச்சனை, போராட்டம் நம்ம வாழ்க்கையில வரவே இல்லைங்க.
எந்த வேதமும் இல்ல, வேதங்களை விளக்கி சொல்லுகிற போதகர்களும் இல்லை, டிவியும் இல்லை, யூடியூபும் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, எது ஒரு காரியமும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்ல. அப்பா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா ஆறுதல் சொல்லி இருப்பாங்க, உடன் பிறப்புகள் இருந்து அவனை உற்சாகப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவனுக்கு இந்த வாய்ப்புகள், இந்த தருணங்கள் எதுவுமே யோசேப்புக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி பார்க்க, அந்த சூழலிலும் உயர்வை அடைந்தான். ஒரே காரணம், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். மறந்தான், முன்னேறினான், ஒரு நாளில உயர்வை அடைந்தான். எல்லாரும் மறந்துட்டாங்க. பானபாத்திரக்காரன் மறந்துட்டான், சிறைச்சாலை தலைவன் மறந்துட்டான், போத்திபாரு மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க அவனை. இனி ஒரு உயர்வு கிடைக்குமாங்கிறது நெகட்டிவ், முற்றியவே முடியாத ஒரு சூழ்நிலையில. ஒருவேளை ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷனாலையும் உங்களை தடை செய்ய முடியாது. யோசிப்பு கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஒரே வேலையில, ஒரே நைட்டுல இவ்வளவு பெரிய உயர்வு, அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் உயர்வடைகிறத நம்ம பார்க்கிறோம். எதிர்பாராத ஆசீர்வாதம். நிறைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்குல்ல. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்கிறீங்கல்ல, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு இன்னும் ஏன் வரல அப்படின்னு. நிறைய காரியத்தை, மறக்க வேண்டிய காரியத்தை நம்மளால மறக்க முடியல. நம்ம முன்னேறி போக முடியாதபடிக்கு தடைகள் இருக்கிறது. ஒரு உயர்வை கர்த்தர் எனக்காக ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். இந்த 2 காரியங்கள் நான் உயர்வடையாதபடிக்கு கர்த்தர் அந்த காரியங்கள் என்னை தடுத்து போடுகிறது என்று சொல்லி இந்த நாளிலே நீங்க உணர்ந்தவர்களாய் ஆண்டவரிடத்தை உங்களோட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் எனக்கு மனிதர்கள் செய்த தீங்க நான் மறக்கிறேன், நான் முன்னேறி போக எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறீங்க, ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை எனக்காக வச்சிருக்கிறீங்க. இந்த சிறு சிறு தடைகள் அந்த உயர்வுக்கு தடையாக இருக்கக்கூடாது. என்னை இன்று உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முயற்சி செய்கிறீர்களா? God bless you friends. Thank you.